நிறைய டிசைனா வர. அருகம்புல்லா நிறைய இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்துல வந்து நாவப்பழம் நாம கண்டுபிடிச்சு பறிச்சிட்டோம். புடி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், காலையில 3 பேரும் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு பிள்ளையார் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க மணக்கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். போன வருஷம் வந்து வாங்கணும். இது அழகா கழுவி வந்து மேல வச்சிருந்தேன். இந்த தடவை எடுத்து தொடச்சி கழுவி வச்சாச்சு. போயிட்டு நம்ம விநாயகர் வாங்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நேத்து நாங்க பிள்ளையார் படைக்கிறதுக்கு வந்து நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? அதுல வந்து அருகம்பில்லு, அப்புறம் எருக்கம்பூ மாலை அதெல்லாம் இல்ல. அப்புறம் நாவப்பழம் கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப முக்கியமா இந்த கிழக்கா இதெல்லாம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு தான் கிடைக்கும். முன்னாலாம் நிறைய கிடைக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே கிடையாது. ஒருவேளை சீசன் இல்லையா என்னன்னு தெரியல, கிடைக்கல. நான் கேட்டதுக்கு ரேட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த கடைக்காரங்க. அதனால வாங்கி வரலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம இப்படியே போயிட்டு அப்படி சுத்தி வரலாம்னு இருக்கேன். ஏன்னா எல்லாமே நேர்ல கிடைச்சா பறிச்சுட்டு வரலாம்னு போறோம். ஆமா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி வந்து செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். போலாம். இந்த மரத்துல செம்ம காய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சட தொங்கிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தா இலை மட்டும்தான் இது, காயே காணோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாவப்பழ மரம். நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய பிஞ்சு இருந்தது. கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சு வந்தா கொஞ்சம் தான் இருக்கு. போய் பறிச்சுட்டு வரட்டா? எங்க இருக்கு 1 2 இருக்கு. தூரத்துல இருக்கு. நான் பறிச்சுட்டு வராரு போய். என்னப்பா அப்பா பறிச்சுட்டு வரணுமா? நான் செய்தா அப்ப விநாயகர் படைக்கிறதுக்கு நாவப்பழம் கிடைச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாரு. இங்க பாரு மரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாவப்பழம் அவ்வளவுதான் இருக்குது இந்த மரத்துல. ஜஸ்விதா ரொம்ப ஜாலி ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்துல வந்து நாவப்பழம் நாம கண்டுபிடிச்சு பறிச்சிட்டோம். இங்க பாருங்க. அவருதான் விநாயகர். என்னமா புளிப்பு? ஜசிதாவோட ரியாக்ஷனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சரியான புளிப்பா? மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் பண்றாரு மட்டும் பாரு. அவ்வளவுதான், நம்ம இத பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பறிச்சாச்சு. நெக்ஸ்ட் எருக்கம்பூ வந்து பறிக்கலாம். எருக்கம்பூ இங்க சின்ன சின்ன செடி இருக்குது பேபி, பறிச்சுக்கலாமே. சரி, அவ்வளவுதான். நாவப்பழம் கிடைக்காதுன்னு நினைச்சேன். இதான் சீசன் முடிவு. எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சங்கடா, நான் அருகம்புல்லா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் அந்த ரோட்ல இருந்து நீட்டா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது எருக்கம்பூ அரும்பிலி இருக்குமான்னு பாத்துட்டே வந்தோம். எங்கேயுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம போகும்போது கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட எங்க வீட்டு கிட்ட இப்படி வளையறதுக்கே வந்துட்டோம். ஆனா இங்க ஒரு பாலம் இருக்கு, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அருகம்புல்லு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அருகம்புல் இருக்கு இங்க. எருக்கம்பூவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு செடி ஃபுல்லா எருக்கம்பூ. ஆமா, எருக்கம்பூ செடி நிறைய இருக்கு. நிறைய எருக்கம்பூவும் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் அரும்பில் பறிச்சுக்கிறேன். பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலையும் போடுவாங்க. அருகம்புல் எருக்கம்பூ வந்து போடுவாங்க. எருக்கம்பூல வெள்ளை எருக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் போடணும். ஆமா, அது போடணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது எல்லா இடத்தையும் கிடைக்காது. அது நம்ம கிடைக்கிற இந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா போட்டுடலாம். கடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ தான் விற்பாங்க. நம்ம இதே வந்து பறிச்சுக்கலாம். ஓகே, அரும்பில் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு. நல்லா ஒரு கட்டை வந்து பறிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இன்னுமே இருக்கு இங்க. அடுத்தது வந்து எருக்கம்பூ செடி இது நீட்டுக்குமே இருக்கு. எல்லா நிறைய இருக்கு. ஆமா, பறிச்சுட்டு இருக்காங்க விற்பனைக்காக. சோ இங்க நிறைய இருக்கு. ஒரு மாலை தானே கட்ட போறோம், கொஞ்சமா பறிச்சுட்டு போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பூலாம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சிட்டோம். இப்போ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். போயிட்டு பிள்ளையார் சதுர்த்தி படைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணலாம். ஓகே ஓகே. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிடைக்காதங்காட்டி நினைச்சிட்டே வந்தேன். சூப்பரா எல்லாமே கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ பிள்ளையார் மட்டும் வாங்குற வேலை தான். நிறைய டிசைனா வேற வச்சுக்கிறாங்க. கொடை வந்து அப்படியே எடுத்து வச்சு ஜாக்கிரதையா ஒரு நாள் கீழே விழுந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க. அதனால கொடையுமே வாங்கணும். 300 கண்ணு இருக்கு. இந்த பிள்ளையாரே வாங்கிக்கலாம். மண் பிள்ளையார். அப்படியா? மண் பிள்ளையார், கலர் பிள்ளையார்லாம் வேணாம். லாஸ்ட் டைமே கலர் பிள்ளையார் வாங்கணும்ல, மண் பிள்ளையார் வச்சா நல்லது சொன்னாங்க. மண்ணால வாங்கி வச்சுக்கலாம். சரி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது மாதிரி தான் பிள்ளையார் வாங்கி வைப்போமே. பக்கத்தூருக்கு போய் வாங்குவோம். அதுக்கு பக்கத்தூருக்கு போய் நடந்து போயிட்டு வாங்கி வருவோம். என்னமா எல்லாத்தையும் கை கட்டுது. இது நல்லா இருக்கேடியா, அழகா கண்ணு களிமணி கீழே ஒட்டிறியா?
வீட்டுக்கு போய் தான் ஓட்டணும். சரி கூட வாங்கிடுறியா? 100 ரூபாய் சொல்றாங்க. 100 ரூபாய் தான் வாங்கி தான் ஆகணும். அப்புறம் என்ன பண்றது? உனக்கு விருப்பம் தான், எப்படி வேணா வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொடையே டிசைனாக கலராக வச்சுருக்காங்க. மணி தொங்குற மாதிரிலாம் கொடை இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் எறும்புக்கு பயப்படுறாரு. ஆமாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்னலாம் வாங்கிட்டு வந்துருக்குன்னு காட்டுறேன். வா 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 வா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் நல்லா மண் பிள்ளையார் அழகா வாங்கிருக்கோம். டிசைன் பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒட்டுறதுக்கு வந்து களிமண்ணும் கண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணுலாம் இதுக்கு அப்புறம் தான் இதுல ஒட்டணும். சார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரும்புல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாலை கட்டணும், அரும்புல மாலை கட்டணும். இறக்கமும் வந்து பாத்தீங்கன்னா மாலை கோக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்களே பறிச்சுன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்கொத்து, வேப்பிலை, அருப்புல எல்லாமே மேக்ஸிமம் நாங்களே பறிச்சு வந்துட்டோம். வாழை எல்லாம் கடையில வந்தேன். நான் கிடைக்கல நான் காய் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடையில பூ வாங்குற கடையில இருந்து நேத்து கடைக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க வந்து கிழக்காய் கேட்டா நாவப்பழம் பிஞ்ச வச்சுட்டு இதுதான் கிழக்கான்னு சொல்லி நாவப்பழம் காயா இருக்கும்போது வந்து அதை கொடுத்து இதுதான் கிழக்கா அப்படின்றாங்க. கேட்டா எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாவப்பழம் பிஞ்சு நிறைய பேருக்கு அது தெரியாது இல்ல. இதுதான் வந்து கிழக்கா, இது வந்து சூரக்காய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கலாக்கான்னு சொல்லுவாங்க. இது சூரக்காய். இது எல்லாமே வச்சு படைப்பாங்க. சூரக்காய், கலாக்கா, நாவப்பழம். எஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மொத்தம் எல்லாமே நேத்து வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாவே இருக்கு. இப்ப சீக்கிரமா வந்து சாமி படைக்கணும். காலையில எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாமி படைக்கணும். கல்லெல்லாம் ஊற வச்சுட்டேன். என்ன விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கடலை உண்டை கொழுக்கட்டை செய்வாங்களா. உண்டை கொழுக்கட்டை கடலை அவ்வளவுதான். அவள் பொரி கடலை இந்த ஐட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல சாமி படைக்கிறதுக்கு சாதமும் சாம்பார் வச்சு ஒரு பொரியல் வச்சா வேலை முடிஞ்சுது. டக்குன்னு பண்ணலாமா? பேபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பார் வைக்க பரபரப்பா காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. சாம்பாரே நான் தான் வைக்கணும். என்ன கடை போட்டு ஓட்ட ஹெல்ப் பண்றேன். ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்டா செய்யணும். அதனால வந்து கொழுக்கட்டை நிறைய செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா, அதனால காய்கறி கட் பண்ணு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வந்து வச்சிட்டு இருக்கேன். பருப்பு வேக வச்சாச்சு. சாம்பார் தான் பேபி காய்கறி வந்து வெட்டிட்டு இருக்காரு. கொழுக்கட்டை செய்ய தேங்காய் பூலா துருவியாச்சு. வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சீக்கிரம் வேலை பார்த்திருக்கேன்னு பாருங்க. இந்த சைடு வந்து சாப்பாடு வடிச்சுட்டேன். ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வச்சு எடுத்து வச்சுட்டேன். சாம்பாரு உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ண போறேன். கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு வந்து கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கொஞ்சம் தீனி கொழுக்கட்டையும் அப்புறம் பால் கொழுக்கட்டையும் பண்றதுக்காக மாவு நிறைய எடுத்திருக்கேன். பால் கொழுக்கட்டை பண்ண போறேன். ஆமா, 3 வகையான கொழுக்கட்டை. தீனி கொழுக்கட்டை, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை பூர்ணம் ரெடி பண்ணிருக்கேன். பூர்ண கொழுக்கட்டை மாவு வந்து மீந்ததுன்னா அதை வச்சு நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம புடி கொழுக்கட்டை பண்ண போறோம். என்ன பரபரப்பா வேலை முடிஞ்சுதா இல்லையா? முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா எல்லா பக்கமும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எந்த வேலையை காட்டுறதுனே தெரியல. கொழுக்கட்டையே 3 கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல பூர்ண கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா பேபி தான் நல்ல அழகா டிசைனா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்காரு. கொழுக்கட்டை வச்சு சூப்பரா செஞ்சுட்டாரு. மாவு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மீந்துதா, அது பால் கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பால் கொழுக்கட்டை. இந்த சைடு வந்து பிடி கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம். ரெடியா இருக்குது. ஓகே, இப்ப வந்து இந்த கொழுக்கட்டை வேக வச்சிடலாம். நம்ம பூர்ண கொழுக்கட்டை வந்து வேக வச்சிடலாம். குட்டி குட்டி கொழுக்கட்டை தான் அழகா அடுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கொழுக்கட்டையும் உருட்டுனது நான் தான். அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். பரவாயில்ல பேபி, இந்த அளவுக்கு செஞ்சிருக்க சூப்பரா. வேற லெவல் நீ ஃப்ரெண்ட்ஸ். மெயினா ஏன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்யறதுனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்ய முடியுது. கரெக்டா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடிக்காச்சு. இந்த கொழுக்கட்டையை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். இந்த சைடு பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு தண்ணி வந்து கொச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறது. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு அழகா பால் கொழுக்கட்டை வச்சா நல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. அதே மாதிரி நீங்க கொழுக்கட்டை செய்யும் போது வந்து கொழுக்கட்டை செய்யும் போது இந்த மாவு வந்து மீந்துச்சுன்னா வச்சுக்கலாம், தீனி காலியாகி மீந்துச்சுன்னா அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யலாம். ஆல்ரெடி நான் பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்காதவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3வது கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை. அது செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம ரெசிபியும் போட்டிருக்கோம். ஆமா, நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். அது பாக்காதவங்க பாருங்க எப்படி செய்யறதுன்னு. இப்ப பேபிக்கு எப்படி உனக்கு புடி தெரியல பேபி? புடி தெரியும் கூட, நானே பிடிச்சறேன் எல்லாத்தையும். நேத்து வந்து செஞ்சு கத்து கொடுத்தல. அதுதான் அப்படியே அந்த 3 விரல் வந்து 4 விரல் பதியணும். புடி கொழுக்கட்டை. ஆமா, ஓகே.
இவ்வளவு பெருசு சின்னதா செஞ்சுறேன். போட டக்கு டக்குன்னு போட. இந்த அளவுக்கு ஒரு உருண்டையும் கொஞ்சம் ஒரு 10-15 உருண்டையும் செய் சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொழுக்கட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புடி கொழுக்கட்டை. புடி கொழுக்கட்டை. ஆமா, இந்த பக்கம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பூரண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணி ஆஃப் பண்ணி. பால் கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ நான் ஏன் நிறைய பண்றேன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, எங்களோட லேபருக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா செய்யறப்போ ஒரு நல்ல பண்டிகை எல்லாம் கொண்டாடும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது எதுவுமே கொடுத்தா ஹாப்பியா இருக்கும் இல்லையா, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஊருக்கு போறோம் நான் இன்னைக்கு. அம்மா வந்து புடி கொழுக்கட்டை வந்து செஞ்சு எடுத்து சொன்னாங்க. எங்க வீட்டுல புடி கொழுக்கட்டை மேக்சிமம் செஞ்சதே கிடையாது, வெறும் இந்த பூர்ண கொழுக்கட்டை மட்டும் தான் செய்வாங்க அத்தை. சரி, பாட்டியும் வந்து ஊர்ல இருக்காங்க, சரி எல்லாருக்கும் செஞ்சு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார டெக்கரேட் பண்றேன்ட்டு சங்கீதா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு பிள்ளையார் வந்து அழகா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் அருகம்புல் மாலை போட்டாச்சு. அடுத்து வந்து எருக்கல் மாலை. என்னப்பா நெக்ஸ்ட் பூ மாலை. ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்க சாமியுமே வந்து பாத்தீங்கன்னா படைக்கிறதுக்காக எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா மாலை எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். அருகம்புல் மாலை, அப்புறம் வந்து பூ மாலை, இதான் வந்து எருக்கம் பூ மாலை. சந்தனம் எல்லாம் தெளிச்சிருக்கேன். இப்ப இலெல்லாம் போட்டோம்னா சாமி படிச்சிடலாம். நல்லா இருக்கு என்னோட டெக்கரேஷன். சூப்பரா இருக்குங்க. இதுல ஒண்ணே மட்டும் மிஸ்ஸிங், கோல்டு ஓப்பமே. செயின் கட்டி போடுவல, பாப்பா செயின் எடுத்து கட்டு. காசு வந்து ஒட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூபாய் ஒட்டிக்கிறாரு, 5 ரூபாய் எடுத்து வச்சா இல்ல 1 ரூபாய் தான் ஒட்டணும், 1 ரூபாய் ஒட்டி வச்சிருக்காரு பேபி. தொப்புல காசு ஒட்டியாச்சு. பாப்பா செயின் போட்டுறா பாரு. ஜெயஸ்மிதா வா வா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. நம்ம செஞ்சு வச்சது எல்லாமே படையெல்லாம் வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் இன்னைக்கு. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை, உண்ட கடலை கொழுக்கட்டை, பொரி, 3 வகையான கொழுக்கட்டை செஞ்சு நாங்க சாமி படைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச அனைத்து பொருளும் எல்லாமே வச்சிருக்கோம். எஸ், நம்ம பிள்ளையார் டெக்கரேஷன் நல்லா இருக்கா? பிள்ளையார் டெக்கரேஷன் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், சாமி படைக்கலாம். ஜஸ்விதா அழகா தோப்புக்காரனை போட்டு எந்திரிச்சுக்கிறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டை வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் சூப்பரா முடிஞ்சது. ஆமா, இப்ப கோயிலுக்கு வந்து போலாம். கோவில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து நீ பூஜை நடக்கும் விநாயகர் கோயிலுக்கு. பிள்ளையார் கோயிலுக்கு போய் வந்துடலாம். ஓகே ஓகே. என்ன பண்ற ஜஸ்விதா? ஃப்ரெண்ட்ஸ், சாமி படிச்சு முடிச்சாச்சு. அழகா பால் கொழுக்கட்டை சாமி படிச்சு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எப்படிமா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்ல? எப்படிமா இருக்கு ஜெஷிதா? நல்லா இருக்கா? சூப்பர்ன்றா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி படிச்சுட்டு ஃபுல்லா வந்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லாமே. சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வந்து குடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வேலை பாக்குறவங்களுக்கு. அங்க வந்து 4 பேர் இருக்காங்க, 5 பேர் 4 பேர் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு 2 கொழுக்கட்டை வர மாதிரி வந்து எல்லாத்துலயும் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல கொடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம சாப்பிடலாம், ஊருக்கு எடுத்துட்டு போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. என்னென்ன கொழுக்கட்டை வந்து செஞ்சீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொழுதுக்கு கோயிலுக்கு போலான்னு இருக்கோம் நாங்க. சோ ஊருக்கு வர போறோமா, அது என்ன பிளான் இருக்குன்னே தெரியல. ஊருக்கு நாளைக்கு போலாமா என்னன்னு அப்டேட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய். பாய் சொல்லுங்க.